அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ருசியான ஒரு இனிப்பு, அது கூடவே வந்துட்டு பச்சரிசி பாசி பருப்புலாம் போட்ட இலை கொலக்கட்டை பண்ண போறோம். சமைக்க போமா? அட வாங்கப்பா. குறைஞ்சது ஒரு 3 to 4 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கருப்பு கவுனி அரிசியை இப்போ வந்து உலையில வந்து போட்டு சோறா வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இலை கொலக்கட்டைக்காக வந்துட்டு பச்சரிசியை உரப்பானையில் ஒட்டி போய் இடிச்சுக்கிடுவோம். நம்ம நாட்டு மண்டபம்லாம் கூட கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக ஏலக்காய், கூட கொஞ்சம் தேங்காய் பூ, துருவி வச்சிருக்க தேங்காய் பூ, கருப்பு கவுனியோட இனிப்பு தயாராகிருச்சு. இலை கொலக்கட்டைக்காக இப்போ வந்து பாசி பருப்பு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். இலை கொலக்கட்டைக்கு தேவையான பச்சரிசியை நாம் வந்து உரலில் வச்சு இடிச்சுக்கிட்டது. இனிப்புக்காக காய்ச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி பாகு, வறுத்து எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பு, கூடவே கொஞ்சம் தேங்காய், வெட்டி வச்சிருக்க தேங்காய், கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால ஏலம் சுக்கு, Yeah.
இந்த வாழை இலையெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. இதோட சாறு எல்லாமே இந்த கொழுக்கட்டையில தான் இறங்கியிருக்கும். அதனால இந்த வாழை இலையோட சத்தம் இந்த கொழுக்கட்டையில இருக்கும். நம்ம ஊரு கருப்பு கவுனில செஞ்ச அருமையான இனிப்பு சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரி இருக்குங்க. இதில் போட்ட அந்த மண்டை வெல்லம் தேங்காய்லாம் வந்துட்டு அந்த இனிப்பை சூப்பராக தூக்கி தருது. அருமையான இந்த இனிப்பு பார்க்க கருப்பாக இருக்குன்னு பயப்படாதீங்க. இது அதிகமாக புரோட்டீனும் அதே நேரத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். புற்றுநோயை சரிப்படுத்தக்கூடியது இந்த கருப்பு கவுனியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் விரும்பி சாப்பிடுங்க. இப்படிப்பட்ட பாரம்பரியமான உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அருமையான உணவுங்க. நம்ம பாரம்பரியத்தை நாம சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த வேலை உணவு கிடைக்காம யாராவது கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாங்க உண்மையான முழு சந்தோஷமே இருக்கு. அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி செஞ்ச இந்த கருப்பு கவுனி இனிப்பும் கூடவே நம்மளோட இலை கொழுக்கட்டையும் இன்னைக்கு ஒருத்தருக்கு போக போகுது. அவங்க அந்த சத்தான உணவை சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைபரான உங்களை வாழ்த்த போறாங்க, கூடவே சேர்த்து எங்களையும் வாழ்த்த போறாங்க. இதுல சாப்பாடு இருக்கு, ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கோங்க.